நீ அவனை கொல்லு கடைசியில் வாயுமண்டலத்தை நாசமாக்கு. கடவுளுக்கு பொறுப்புற கடவுள் தானே எல்லாம் கொடுத்தாரு. அவங்க எல்லாம் பூமியிலேருந்து கடந்து நீ ஒன்று கொடுத்து வாங்கு, நீ ஒன்று வாங்கு. அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? நீ அவன் மக்களை கொள்ளு, அவன் மக்களை கொள்ளு. அதில் ஒரு மாறு தட்டி அது என்ன கிடைக்க போகுது? கொலை கொள்ளை இதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறது. இதில் என்ன இருக்கு? அடுத்தவனே இது கொள்ளுதான் கொள்ளுதில் தரப்பட 5000 அனுப்புகிறான்றவங்க. ஆனால் ஈராக்காரங்களும் சும்மா இருக்கணும். அவன் தற்கொலைப்பட அனுப்பான். இதெல்லாம் தேவையா? எல்லாம் எரிஞ்சு எல்லாம் நாசமாக போய் பணக்காரன் பூரா பிச்சைக்காரன் ஆகத்தான். பணக்காரன் எவ்வளோ பணம் வச்சுருக்கான், கடைசியில் எல்லாரும் பிச்சைக்காரன் தான். அவரை கொஞ்சம் கூட இல்லை. எத்தனை மக்கள் ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுதாங்க. அண்டைய நாட்டில் பிடிக்கலாம். நீ உன் வேலையை பாரு, அவன் வேலையை பாரு. எதுக்கு நீ அவனை இருக்கணும் அப்படி தான் இருக்கான். தமிழ்நாட்டில் இருந்து இந்த மாதிரி ஹோட்டலில் சேர்த்தார். ஈஸ்ட் டு ரீசிங் த யூடியூப் ஈஸ்ட் ஆஃபீஸ் ஈஸ்ட் மேக்கிங் த ஹென் கேவ்ஸ் லைக் பக்கத்தில் அப்படி தான் இருக்க ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கா. அவங்க பாலிவுட் கணக்காக பண்ணுது, அப்படி பண்ணுது அப்படி பண்ணுது. எதுக்கு அடுத்தவங்க கூட வலியை சண்டைக்கு போகிற? வலியை வம்பு சண்டைக்கு விட மாட்டேன்னு சண்டை கூடாது. எதுக்கு வாஞ்சி வலியை பாரு. உனக்கே வேலை கொடுத்து நீ உழைக்கியா? நீ சாப்பிட்டா குடும்ப சொத்தை கொடுத்தியா? பக்கத்து வீட்டில் நல்லா இருந்தால் ஒன்று வாங்கிட்டு இல்லைன்னு வாங்கி வலியை பார்த்துட்டு போயேன். எதுக்கு அடுத்தவன்ட்டா வம்புகளுக்க? நீ குண்டு கூட அவன் குண்டு கூட கடைசியில் 2 பேரும் சிந்தி சீரழிஞ்சு போ. அப்புறம் நெசத்துட்டு மேலே போகுது சல்ஃபூரிக் ஆசிட்டு. அப்புறம் இந்த நீர் கூட சேர்ந்து கட்சியில் சொல்லி அமில மழை பெய்யும். உலகம் பூரா அழியந்து ஒரு மேகம் இன்னொரு மேகத்துக்கு போகும். புறம் நாசமாயிரும். கொஞ்சமாவது ஒரு படித்தவன் தெரிஞ்சு அடுத்தவனை வாழ வை. நீனும் வாழ, அடுத்தவனுக்கு வேலை வை. இப்படின்ட்டு இல்லாமல் எதுக்கு ஒருத்தையும் சண்டை போட்டு நீனும் சாவு நானும் சாவு. அவன் இடத்த அப்படி வயிற்றரிச்சு பிடிச்சி அவன் இடத்த காப்பாற்றி அதில் நீர் கட்டினா எத்தனை உயிர் சேர்க்கும். அந்த உயிர் பூரா ஊசலாடும். அப்புறம் அங்கேயே அமில மழை வரையில் எரிது மேகம் ஒரு இடத்துல இருந்து மெட்டு போகும். நம்ம தான் இருக்கோம். அடுத்தவனை கொண்டு நம்ம சந்தோஷமாக இருக்கேன்னு நினைக்காத. நிம்மதி இருக்காது, சாந்தம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. கடைசியில் எல்லாரும் சிந்தி சீரழிஞ்சு இருக்க இடலாம். பூமி நாச்சியாக பூமி மேலே உள்ள ஹீட்டு சூடு பூமி எப்படி எரிக்க பேர். பூமி நாச்சியை கோவப்பட்டு அவள் எவ்வளோ தான் தாங்குவாள்? இவ்வளோ இருக்கமே இந்த பூமி தானே நம்மளை தாங்குது. இப்படி எடுத்தோடனே கண்டாட்டி ஷூட்டிங் வீட்டு ஆங்கிட்டு தான் எடுத்து பூமிக்கு இப்படி கோவச்சுன்னா பூமி நாச்சியை அடிச்சிடும். பூமியிலேருந்து எல்லாம் கிடைக்கி இருக்காதே. நீ வாங்க வைக்க, இல்லைன்னா அவங்கவுங்கள வாழ விட. நீ எதுக்கு? ட்ரம்ப்பை இஸ்ரேலுக்காரங்களுக்கும் சேர்ந்து சும்மா இருக்கவளை தூண்டி விட்டாங்க. தலைவர்லாம் கோவம் தானே வரும். ஸ்கூல்லலாம் வச்சு என்ன கூட மனுஷன் தன்மை இருக்கணும். அப்புறம் அவங்க செய்யலை என்ன தப்பு இன்னும் திருந்தான்னு நான் 5000 வீரர்கள் இன்னும் வச்சு ட்ரம்ப்பை அந்த சீட்லேருந்து போனால் தான் நிம்மதியாக இருக்கும். நல்லா இறக்கவளவங்கள வைக்கணும். அவன் இறங்குத வரைக்கும் இது வயாது. நான் தான் பெரியவன்னு சொல்லிட்டு அவன் அடுத்த லீடர் கொண்டவன் எரிச்சு இதை திரும்பி இதை இப்போ பெரியவனே அவன் அழிக்க போகிறான்னு தெரியல. ஏன்னா அடித்தாதான் நிம்மதியாக நல்ல மனுஷன் வரணும். இன்னான்ட்டு என்ன பணத்து மேலே வரையில் ஒன்று கொண்டு போய் கம்யூனிட்டின்னு பிரிங்கனுக்கு ஃப்ளோ வருது. ஆரடி நிலதான் அடி அடங்கும் வாழ்க்கையட ரெடி நிலமே சொந்தமடம். அந்த ஆள் 2 அடி எழுந்தால் 4 அடி படுத்தால் வரையில் ஒன்று கொண்டு போவையில் ஒன்று கொண்டு போவையில் உன் இடம் என் இடம் எது வருது? எவ்வளோ கொடிக்கணும் எல்லாம் விட்டுட்டு தானே போகுது. கருணாகர் கூட கிடையாது. எல்லாத்தையும் ஒரு கொடி துணி எடுத்து பூவை போட்டு தான் எல்லாத்துக்கும் அனுப்புதாங்க. இருக்க வரைக்கும் என் பாவம் செய்த கூட பருது நவரை இறவேற்றி வட்டாரத்தையும் குடிச்சிங்க கேட்டுக்கிட்டு தாட்டு பண்ணி கெட்டப்பா புண்ணியோட பேட் திங்கிறது தான் பாவம். ஊருக்கு போயெல்லாம் என்ன பாவம் புண்ணியம் பண்ணதான் அதுதான் வர, வேறு ஒன்றுமே வராது. நல்லது கெட்டதுன்னு பார்த்து செய்ய ஒன்றுமே வராது. நீ பணக்காரன் நான் பணக்காரன் அமெரிக்கா போகிற திமுரு பிடிச்சவன் அங்கே இருக்கணுங்களுக்கெல்லாம் கத்தங்கச்சின்னு ஒரு பாசம் கூட இருக்காது. என் தம்பி அங்கே இருப்பான் போயிட்டு அவங்க எக்கான்னு சொல்லமுடியல. திமிரு இப்போ ட்ரம்ப்புக்கு திமிரு பிடிச்ச பணம் நிறந்தனும் கிடையாது. உலகத்தில் போகவே என்ன பாவ புண்ணியங்கள்ட்டே தான் அதான் வரி 7 தலைமுறைக்கும். ஒருத்தனை கொண்டேன்னா அதுக்கு எத்தனை தலைமுறை வரைக்கும் இந்த பாவம் திரும்ப துடிச்சு அவன் இடத்த பிடிச்சி அவன் வச்சான்னா அது பூரா பேயாகி அது பூரா பேயாக இருக்கும். அப்புறம் அது பூரா எரிச்ச இடம் இருக்கக்கூடாது. அது பேய்களை அதே போல் எஸ்வத்துட்டு பூரா பூமியும் கொதிச்சு அளவுல தண்ணியும் கிடைக்காது. மேலேயும் கொதிச்சு வீட்டவங்க கிட்ட வாட்டர் ஸோ கீழே எரியும் மேலே எரியும். எஸ்ஓ3 பூரா எரித்து எஸ்ஓ3 போகும். அது வாயுமண்டலத்தில் ஓட்ட உள்ள ஓசோனில் பேர். ஓசோனில் இஸ் அ ஹோலிட்டிங் தேர் and environment is completely dangerous. SO3 plus H2 as the water is come. H2 is 4. Water not come from earth also and the high also and the sky also. பூமியிலையும் கிடைக்காது, தண்ணியும் கிடைக்காது. தண்ணி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் எவன் வீடு கட்டினாலும் SO3 H2 தண்ணி சேர்ந்து H2 சொல்கிற சல்ஃபூரிக் ஆசிட் வந்து உலகம் பூரா அதில் யாருமே வாழ முடியாது. உயிரிழவே உயிரிழவு இல்லாமல் செத்து போகும். அது படித்தவன் தானே, படித்தவனுக்கு தான் அறிவு இல்லாத. வெளிநாட்டில் படித்தவன் இருக்கானா அடுத்த மக்கள் எத்தனை பேர் சாப்பிடலாமா? ஒவ்வொரு மக்களுடைய ஜிஎஸ்டி
knowledge தானே பவரை வச்சு யூஆர் ஹேவிங் த ரிக்வஸ்ட் யூஆர் ஹேவிங் அ பவர் அண்ட் மணி யூ டு கிவ். உன் கையில் தான் பார்த்து அதிகாரம் இருக்குது, உங்கள் கையில் பணம் இருக்குது. நல்லது எதானே நல்ல மக்களுக்கு ஏழை மக்களுக்கு நல்லது தான். இத்தனை பேர் சாப்பாடில் இருக்கணும். இப்படி பாவத்தை பார்த்துட்டு கடவுள்கிட்ட தான் கையில் உன் கையிலையா இருக்குது. இத்தனை பேரை கொன்று வச்சு அங்கே சும்மா இருந்தாங்க. இறங்கினா தூக்கிட்டு விட்டு இன்னும் திருந்தான ரொம்ப திருந்த மாட்டேன். திருந்தே முடியாது. குணங்கட்டவனே திருக்க முடியாது, குடிகாரனே திருக்க முடியாது. ஆனால் திருத்தவே முடியாது குணங்கட்டவனே குடிகாரன். ஆனால் கடைசியில் வந்து நரவுலவுக்கு தான் போவோம். புண்ணியம் பாவங்களையே வச்சு செய்கிற திருப்பி செய்யப்படும். யாரும் அழிச்சு உங்களை அழிதான் கிடைக்கும்னு ரொம்ப எடுத்துகிட்டு யாராவது ஒரு நல்ல ஒரு பாசங்களை வச்சதாக இருக்குது. இப்படி ஒரு நாள் நிம்மதியாக இருக்குமா, சாந்தம் இருக்குமா? அடுத்தவங்களை கொண்டு போய் வச்சுட்டு இருந்தால் என்ன நிம்மதி இருக்கும்? அவன் சொத்து யோகா எல்லாம் இருந்து என்னத்துக்கு ஒரு அமைதி ஒரு இது நல்லாமல் அடுத்தவங்களை கொண்டு மனசாட்சி கடவுள் சாட்சியை விட்டு வைக்கவனுக்கு அவனுக்கு என்ன இருக்கும்? ஒரு ஹியூமனிட்டி லைஃப்பில் எனக்குலாம் மனுஷன் தந்தா அவனை யாருக்கும் பயப்பட முடியாது. இது பாருங்கள், இந்த சண்டை நேற்று நான் திருந்த முடியாது. திருந்த வேண்டாம். எல்லாம் அழிச்சு நாசமாக போய் உலகம் மட்டும் போய் எல்லாம் சத்தியான கழிவு முக்கிய உலகம் அறந்திருந்தோம்னாங்க. அவனை அவங்களே கொடுக்குறவனா அவருக்கு அவனே பார்த்துருந்தான் தான் திருந்த முடியாது. அது ஸ்டாப் பண்ணால் நல்லது பீஸ் தந்ததுக்கு அந்த கொடூரகாரங்களாம் எடுத்துகிட்டு நல்லவங்கள பொண்ணு பழின்னு இருந்தால் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. பூமியில் உள்ளது தான் கடவுள் எல்லாம் கொடுத்தாரு. ஏன் பூமியை பூரா அழிச்சு இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. மனுஷன் போன ஈவே இருக்கும். இது மாதிரி தமிழ்நாட்டில் பேர் எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. எவ்வளோ நல்லா இருக்குது. they have used to collect each and every family money 2003 used to give celebrate a first used to give food like they used to have. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கையில் பாருங்கள் 2000 3000 வரி பிடிச்சி எல்லா மக்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிற ஃபங்க்ஷன் வச்சு சாமி பாட்டு பிடிச்சி எல்லாருக்கும் தர்மம் கொடுக்காங்க. கோயிலெல்லாம் டெய்லி தர்மம் உண்டு. அதுதான் நல்லது. அதே போல் ஃபாலோ பண்ணுங்களே. எதுக்கு இந்த வெப்பனை மேடு வெப்பனை யூஸ்டு கீழே இருக்கு? எதுக்கு இந்த அணுக்குண்டு அது இதுன்னு தரித்து நீ சாவு நான் சாவுன்னு வச்சு அந்த ரூபாவை நல்லதுக்கு பயன்படும். எத்தனை மக்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்குது. என்னதானமான சிவனுடைய வரம் கிடைக்கும். என்னென்னா குடும்பமும் நல்லா இருக்கும். நீ அடுத்த குடும்பத்தை அடிச்சேன்னா உன் குடும்பம் வச்சிருக்க கிடைக்கும். நல்லது சொல்லிக்கிறேன். ப்ளஸ் தத்துவம் சொல்லிக்க கேட்காது இல்லைன்னா நீனும் அழிவேன் ஞானம் அழிவேன். எந்த பூமி இடம் கொடுக்காது, வானமும் எனக்கு கொடுக்காது. அமிரமலம் சாவு கீழே தண்ணி இருக்காது. we don't get destroy this Vayumandala. We don't get water and acid rain because spoil living and unlimited. You don't get water, it is absorbed by all the weapons hot. தண்ணி கீழே கிடைக்காது, சூடு எல்லாம் உறிஞ்சிடும். மேலேயும் விஸ்வத்தில் வந்து வச்சு சோஃபர் அமினமலம் வரும். அந்த இடத்துல யாருமே இருக்க முடியாது. பேய்கள் தான் இருக்குது. ஒன்றும் இருக்க முடியாது. நீ விட்டுனாலும் பேய்கள் வாழ விடாது. நீ எரிச்ச பேய்கள் வாழ விடாது. அந்த இடத்த நான் பிடிங்கிட்டேன். நான் அமினமலம் வந்து ஒன்றே வாழைய விடாது. நீ பெரிய தொட்டெல்லாம் கொண்டாடலாம் ஆடலாம். வழங்க ப்ளீஸ் என்ன சபையும் சொல்லுது கேட்டு திருந்துங்களேன்டா. ஏன்டா அடுத்தவங்கள வாழ வைங்களேன்டா. சாவையில் தம்பி விட்டின்னு பிரிங்க எனக்கு வரையில் ஒன்றுமே கொண்டு வரல. வாடகை கடை ஏதாவது கொண்டு வந்தோன்னா ஒன்றும் கிடையாது. அவரை தலையெழுத்து ஒரு வீடு 2 வீடு இருக்குது. அதை கடவுள் கொடுக்காத சாப்பிட்டு மீதியாக 7 7 குடிச்சு இருங்களேன். ஏன்டா ஒருத்தனை வந்துட்டு வெட்டி குடிச்சு எசப்பா நமக்காக சிலுவையில் இருந்தார். இப்படி பாவங்களை எசப்பாவும் பண்ணிக்கணுண்டார். ஜீசஸ் டசிங் அபாலஜிஸ் பண்ணி இப்படி பாவனே யாரும் வர முடியாது. இந்தி மராட்டின்னு நினச்சோதான் நினைக்கிறேன். தயவுசெய்து மனுஷனா திருந்துங்க. மிருகத்தோடு மோசமாக இருக்குங்க. ஈவி இறக்கம் கருணை இப்படி இருந்தால் தான் இது வந்து மனிதம் பாதி மிருகம் பாதி அம்பது தான். ஏன்னா 100% மிருகம் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இந்த மனுஷ பணமும் இருக்கணும்டா. மிருகமாக இருந்துச்சுன்னா கடவுள் வச்சு செய்வான். காளியத்தை வந்து உங்களெல்லாம் கொள்ளணும், ரத்தத்தெல்லாம் உரியணும். அப்படி சாமி கொஞ்சம் கூட மரியாதை சாமிக்கு பயப்படாமல் நீ அடி நான் அடி நீ கொள்வேன்னா எல்லாம் செஞ்சு சீரழிஞ்சு கடைசியில் உலகமே நம்ம அழிஞ்சு போயிடும். களி முத்தி போச்சுடா. திருந்துங்கடா. நல்லதே செய்யுங்க. பீஸாக இருங்க. திருந்தா ஜென்மலத்தில் பொடி பீடி 2 குடிகள்லாம் திருந்தாலும் திருந்த மாட்டான். அது கடவுளே அவனுக்கு புத்தியும் கொடுக்காது. கடவுளே அழைக்காதுன்னு சொன்னி அடுத்த நாள் நீ அழிவிட்டு தான் சாவும். திருந்தாலும் அப்படிதான்.